இவன் கூப்பிடாம பாரு. நமக்கு இப்ப என்னென்ன பிரச்சனை வரணும், எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்துல அண்ணன் இருக்கேன். இப்போ பிஜேபி எதிர்த்தேன். நான் கிறிஸ்தவ கைக்கூலி, இஸ்லாமிய கைக்கூலி, ரெண்டு பேரும் சல்லிக்காசு கூட கொடுக்கல. ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு எங்க கையில திருவோட கொடுத்தான். நான் தெருவோடுத்தேன் விளங்கா. அது ஒரு கூலி. திமுகவை எதிர்த்தான். இந்த இயக்கம் தோற்கடிக்கப்பட்டதை அவங்க தொலைச்சிட்டான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அவன் என்ன பண்ணா, திமுகவை எதிர்க்கும் போது RSS பிஜேபி கைக்கூலி வீட்டி கூலி வாங்கி இந்த கை சேர்ந்துக்கிறான். இவன் கூலி இவன் கொடுங்க. இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன்வச்சோம். சில கேள்விகளை முன்வச்சோம். அதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லணும், போகணும். எங்களை விமர்சிக்கிற, எங்களை எதிர்க்கிறீங்க, அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஒண்ணு நான் பகிரங்கமாக என் தாக்கம் மேல சத்தியமிட்டு சொல்றேன். என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது. நான் யாரை எதிர்க்கிறோம் அவன் தான் என் எதிரி. எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரும். நீ வேலுநாச்சியார படம் வச்சுட்டா மரவெல்லாம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரெல்லாம் ஓட்டு போடான்னு சொல்லி வச்சா இல்லை சொல்லி வச்சாங்களா? அவனுடைய கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு. அம்பேத்கரை போட்டா தாழ்த்த போட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் பாட்டேன், அயோத்திதாசனும் ரெட்டமலையும் MC ராஜாவும். அவன் ரத்தத்துல நான் இருக்கேன். நான் ஒரு கோட்டை போட போறேன்னா, ஒரு கோட்டை அது மேல ஓவர் கோட்டை. நாங்க அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கலாம், கோட்டை வாங்கிட்டோம். இங்க கோட்டை யாரு? என் தாத்தா ரெட்டமலையோட ஒரு கோட்டு. அது என்ன, அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு, அது இன்னொரு தாத்தா MC ராஜாவோட கோட்டு. புரியுதா? அதுல இதை நல்லா கவனிச்சுக்கணும். இவன் எப்படி கற்பிப்பான்னா, இப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டின்னு வச்சுக்க, என்ன அப்படி தப்பா சொல்றீங்களா, இது எப்படி இப்படி சொல்லிட்டீல, இப்படி பேசிட்டீல, ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துகிறீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது. மதச்சார்புள்ள சமூக நீதி என்று ஒன்று இங்க உண்டா? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி. வழங்கிச்சு. இங்க மதம் எங்க இருந்து வருது? மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதுல இருக்கா இல்லையா? இந்து நாங்க நாடார், தேவர், கோனார், செட்டியார், முதலியார், இந்த உடையார், முத்தரையர், படையாச்சி, கவுண்டர் எல்லாம் இருக்கான், இந்துல இருக்கான். எங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு. இது கேள்வி. ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா, சார் என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லியா? இந்த காலத்துக்கு வந்தா கேள்வி. இப்ப என்னை விடு, 15 வருஷமா இந்த ஐக்கிய வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்கேன். நீ மண்ணெண்ணி வித்தனா, மலையை பாரியும் வெட்டினா, இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா, இல்ல 4000 கோடி போட்டு மழை நீர் வழிந்தோட காலை வெட்டுன்னு வாய்க்குல போட்டனா, என்னடா ஐக்கிய என்னடா திட்ட என்ன பார்த்தா உன் வட்டியில சோறு பத்தியா? என்னை பேசிட்டாலும் பிச்சை சாப்பிட்டு இருக்க பரதேசி. இதை புரிஞ்சுக்கணும். நான் வெல்லாமல பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. நீ மானஸ்தண்டா, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானஸ்தண்டா, தன்மானம் மிக்க தமிழ் மண்ணில் பிறந்தீங்க, ஒரு ரத்தத்துல பிறந்திருந்தா. என் பேரை உச்சரிக்காம வளைய நடத்தான் ஒருத்த மானமுள்ள வேண்டாம். இனிமே சீமான் பேரையோ நாம் தமிழ்ல பேரையோ உச்சரிக்க மாட்டேன். அதுல இருந்து வர ஒத்த பைசா எனக்கு வேணா, என் நெத்தியில செத்து போன கூட வைக்கக்கூடாது. ஒத்த போட்டு சொல்ற நல்ல ஆத்தாங்க. அவர் ஏன் மஞ்சள் மணி போட்டாப்ல, அவர் ஏன் காய்ப்பு இது போட்டாப்ல,
இன்னைக்கு எங்க காலையில் அவர் இடிப்பு சாப்பிட்டார்ல, என்னங்க அது போற போது அவர் பாட்டுக்க இப்படி கை கட்டிட்டு போறாங்க. டேய், நானே ஒரு டைரக்டரா, எனக்கு என்ன 20 பேருக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுவீங்க? இந்த உலகத்திலே என்னை ஒருத்தர் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தான்டா, அது என்னுயிர் தலைவன் மட்டும்தான்டா. அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன். நான் திருப்பத்தூர் போகணும்னா அவன் திருப்பதி போய் விடுவான். அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி. அதனால்தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன், உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள். ஏன்? நமக்கு இலக்கை குறித்தாகிவிட்டது, பயணம் தொடங்கியாகிவிட்டது, தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். இவரை எழுதிட்டா திமுக கைக்கூலி, திமுக பிடிஓ, திமுக காசு கொடுக்குது. இந்த அயோக்கிய பயிரில் எவனாவது உண்மையிலே நேரம் இருந்தா காசு அலுவலகத்தில் இருந்து சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டு என்ன எதிர்க்கு நீங்களா எவன்டா போயிட்டு வாங்கி பேசிட்டு இருக்கிறீங்க? எவன்டா காசு வாங்கி பேசுற பைத்தியக்காரப்பா? ஏற்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. நான் கேள்வி எழுப்புற கேள்வி, நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகள் நியாயம் இருக்கல. அதை மட்டும் சொல்லு. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு பெட்டி இங்க வெயி இங்க வந்து போடணும் இல்லையா? பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார், பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆலமரத்துக்கு வரமாட்டேன், வீட்டுல தான் பஞ்சாயத்து. நாட்டாமையே தாண்டிய நாட்டாமையா இருக்கு. என்ன பண்ணுச்சு? இப்ப இங்க வாடா தாத்தா, எனக்கு சொன்னது வாடா பாரு. கருணையற்ற ஆட்சி கடிகை ஒழிக, கருணை இல்லாத ஆட்சி கடிகை ஒழிக. நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு, கடிகை ஒழிக என்று. அந்த கெடு சொன்னது இந்த ஒரு இடத்துல தான்டா. கருணையற்ற ஆட்சி கடிகை ஒழிக, விரைந்து அழிகிற இந்த ஆட்சியை தாண்டா, இந்த திருவாள ஆட்சி. கொஞ்ச நேரம் இது முக்கியமான செய்தி இருக்கு. வழக்கு போட்டா என் மேலதான் போடுவான், நீ போயிடாத இரு. என் மேல போடுவான், என் மேல போடுவான். என் கூட்டத்துக்கு வழக்கு இல்லைன்னா விடியாது கிழக்கு. 200க்கு மேல போயிட்டுடா, ஒரு 300 அடிச்சுடா. தேர்தலுக்கு மேல 300 வச்சுருந்தா 50 போட்டு இறங்கிருந்தா 300. நான் ஸ்டாப்ல அடிக்கலாம்லையா? இங்க பாரு என்ன சொல்றாரு? அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆள்க, கருணையில்லா ஆட்சி கடிகை ஒழிய அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆள்க. இதை நல்லா கவனிச்சுக்கணும் என் உடன் பிறந்தார்களே. நம் தாத்தனுடைய சத்திய வார்த்தைகளை கூட வாங்கிக்கணும். தெருள் நிறைந்த நல்லோ நினைத்தாலும் வருக, நினைத்த நலம் வருக. தெருள் நிறைந்த நல்லோர் நினைத்த நலம் வருக, எல்லோரும் இன்புற்று வாழ்க இசைந்து பாடியமா வள்ளலார் பெருமகன். இதே நம்முடைய தாத்தா வா அருளி செல்கிறார், அருள் திரு வள்ளலார். என்ன சொல்றார்? விரைவிலே திருவருள் பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நிலத்தில் வரும். வள்ளலார் மகான் அருளிய அந்த திருவருளின் ஆட்சி பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நாட்டில் வரும். எப்படி? விரைவில் வரும். அன்று என் தமிழ், எங்கள் தமிழ் தன்னை வெற்று வண்ணை வெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளும். எப்படி சொல்றாரு? இந்தியாவை ஆளும். இப்ப தெரியாதா அவர் பேசிய தேசியம் தமிழ் தேசியம்னு? அதெல்லாம் பேர நான் பேசுறேன். என் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வாழமுற்று இந்தியாவையே ஆளுங்கிறார். எப்போ? இந்த தீய ஆட்சி கடிகை ஒழிந்து அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆளும் போது, வள்ளலார் கனவு கண்ட தெய்வ திருமகன் கனவு கண்ட அவர் பிள்ளைகள் செங்கோலை தூக்கும் போது இந்த ஆட்சி மலரும். அது எப்ப மலருங்கிற? விரைவில்.
விரைவில். அது அவர் மொழியில சமீபத்திருக்கிறதுங்கிறார். சமீபத்தில் இருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறதுங்கிறார். நான் அதை விரைவில் சொல்றேன். அதையேதான் சொல்றார். அதையேதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான் எங்கும் காணோம் என்று பாரதி பாடினாங்கிறார். நம்முடைய பாட்டன் பாரதி பாடியதை சொல்லி, நாடு சேமமுற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செடிக்க செய்தல் வேண்டும். பாரதி பாடின பாட்டை சொல்றாரு. பாரதி சிறந்தார், அவர் மகாகவி. நாடு சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்ய வேண்டும் என்று. அடுத்தது சொல்றாரு, இதை ஏற்போர் மறுப்போர் எவர் இருப்பினும் என் அன்னை தமிழ் ஒரு நாள் விரைவில் அரியணை ஏறுவார் என்று தமிழ். இவன் ஏற்கிறான், அவன் எதிர்க்கிறான், அவன் மறுக்கிறான், அதை பத்தி கவலை இல்லை. அவன் அரியணை ஏறுவான். ஏன்? தெய்வ திருவருள் முன்பு சின்ன அரசுகள் எதிர்ப்பு எழுபடாதுங்கிறார். யார் தெய்வ அருள் பெற்றவன்? தெய்வ திருமகன் அருள், வல்லலால் அருள், திருமுருக பெருமான் அருள், வீரமா காளி அருள் பெற்ற ஒரே மகன் பிரபாகரன் மகன். இயக்கமடா அவர் உன்னாக்கில் உமிழ் நீரில் தவழ்ந்த தமிழ் அவன் பேரன் எல்லையில் இயக்குமடா இயக்கும். எப்படி சொல்றாரு? ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அதிகாரம் அன்னை தமிழ் அரியணை ஏறிய உடனே திருக்குறள் அதை எப்படி சொல்றாரு? எந்நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் எச்சமயத்தவர்க்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நெறி உலகத்தில் உண்டென்றால் அது வள்ளுவர் நாயனார், திருவள்ளுவர் நாயனார் தந்தல்லிய திருக்குறள் தான் என்று பதிவு செய்கிறார். இன்னைக்கு சொல்றார், அப்படி ஒரு அன்னை தமிழ் அரியணை ஏறுகிற போது எங்கள் குரல் அதனுடைய மேன்மை, அதனுடைய மாண்பை அறிந்து வளர்ந்த மக்களை பெற்றிருக்குங்கிறாங்க. இப்ப திருக்குறளை படிக்கிறது இல்லை, திருக்குறள் மனப்பாட பாட்டு. அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பாரு, இதை உலகாலும் எம் அம்மை மீனாட்சி, உலகம்மை மீனாட்சி அவ அருள்வாங்கிறான். இதுக்கு எனக்கு துணை அருள்வாங்கிறா. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போடுறாங்க, திருக்குழந்தை முருகன் அவன் அகத்தியருக்கு கற்பித்த ஓரிய முழு தமிழும் நிலமெங்கும் முழங்கும், இந்தியா முழுமைக்கும் முழங்கும். எப்படி சீமான் இந்தியா முழுமைக்கும்? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இந்த மாதிரிலாம் மொபைல் சிகவேல்ஸ் அதெல்லாம் எழுத முடியாது. எல்லாம் தமிழ்ல இருக்கும். சென்னை விண்வெளியில் இறங்கினீங்கன்னா தமிழ் தெரிஞ்சாதான் இங்க வாழ முடியும். ஏன்னா பயன்பாட்டு மொழியா ஒருத்தர் 2 பேர் பிரான்ஸ்ல போய் இங்கிலீஷ் வச்சு எப்படி வாழ முடியாதோ, பிரெஞ்சு தெரியாம, அப்படி எவன் வந்தாலும் இங்க தமிழ் கற்றுட்டு தான் வரணும். இது கொடுங்கோன்மை இல்ல, என் இனத்தின் இறையாண்மை. கொஞ்ச நஞ்சம் இல்ல அவரு. எதை சொல்றது எதைன்னு மூளை தோத்துக்கிட்டு இருக்கு. நேரம் இல்லடா, நேரம் இல்லை. இருப்பா. இன்னைக்கு எங்க தாத்தா இங்க வாரா, இவ்வளவு வழக்கு பெற்றவர்கிட்ட அவர் பேரை ஒரு வழக்க வாங்கலைன்னா அவரை பெருமைப்படுத்தினதா வராது. இப்ப பாரு, இப்ப ஐயா எடப்பாடி, மாண்புமிக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குளத்துறவுல கடும் கவத்துல இருக்கான். ஏன்னா அம்மா சசிகலாவை விளக்கியாச்சு, எங்க அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு, ஐயா டிடிவி தள்ளியாச்சு. இந்த கள்ள மரவன் ஒரு வேலை ஓட்டு போட மாட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம என்னடா இருக்கலாம்னுட்டு அங்க எங்க தாத்தாவுக்கு போய் டெல்லியில நீங்க முத்துராமலிங்கத்தவருக்கு பாரத ரத்னா விருது கொடுங்க. இப்ப நமக்கு இப்பதான் பாரத நாட்டுக்கு என் தாத்தன் பாரதத்தின் ரத்னம்ங்கிறது தெரிய வருதா? ஏன்னா பிச்சை கேட்டு பெற அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோமா? பாரத மணி திருநாளே என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் தான். நான் என்ன கேட்கிறேன் ஐயா எடப்பாடியார்ட்ட, 4.5 ஆண்டுகள் பிஜேபி தயவுல இந்த நாட்டை முதலமைச்சர் ஆண்டு நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் உங்களுக்கு நீங்க பாரத ரத்னாவா தெரியவில்லையா? அதற்கு முன்பு ஆண்ட இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் பாரதத்தின் ரத்னா என்று தெரியவில்லையா? சுவாசின் சுவாசம் என்று அவரை தெரியவில்லையா?
சுவாசுக்கு இருகரமும் கொடுத்தேன் மண்ணின் விடுதலைக்கு வீரம் முழக்கமிட்டுகின்ற மறவன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அவன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஆயிரம் ஆயிரம் வீரமறவர்கள் சுபாஷின் படையிலே சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் அறிந்ததில்லையா? இப்போதுதான் அவர் பாரத ரத்னா என்று தெரிகிறதா? இந்த பசப்பு, இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்திற்கு நீங்கள் செய்வீர்கள்? ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கேட்டு கொடுத்தீர்களா? நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தீர்களா? ஒரு விளையாட்டு வீரனுக்கு கொடுத்த மதிப்பை ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் தாத்தனுக்கு தராதது ஏன்? இந்த நாட்டின் விடுதலைக்காக 4000 நாட்கள் சிறையிலே இருந்த மாபெரும் தலைவனுக்கு தராதது ஏன்? இப்போது என் தாத்தனுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த விருது அவரை மதிக்கவா? அவர் பேர பிள்ளைகள் அதை கீழே போட்டு மிதிக்கவா? எதற்கென்ற விருது? எதற்கென்ற விருது? இந்த நாட்டின் விடுதலைக்காக செற்றிருக்க என் பாட்டன் பாபு சிதம்பரனாருக்கு தராத பாரத ரத்னா உறங்கி கிடந்த இந்த மண்ணின் மக்களை தன் எழுச்சி பார்க்கால் உணர்வு சூழற்றி விடுதலை நெருப்பை பற்ற வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக எழுப்பிய வீர புலவன் என் பாட்டன் பாரதிக்கு தராத பாரத ரத்னா விருதை. பாரத தாயே, உன் கைவிலங்கை அடிமை விலங்கை உழைக்கவே உன் பிள்ளைகள் திறந்திருந்து வருகிறோம் என்று வீர முழக்கமிட்ட வீர மறவன் என் தாத்தன் தெய்வ திருமகனுக்கு இதுவரை விடுதலை பெற்ற 79 இதுவரை வராத விதை நான் கேட்டு பெற வேண்டிய நிலையில் வைத்த நீ என்னை மதிக்கிறாயா? மதிக்கிறாய்? எவனுக்கு பதில் உண்டு? யார் இதற்கு பதில் சொல்வா? அந்த விருது என் தாத்தனை பெருமைப்படுத்தாது. அதற்கு மேலான விருது இந்த நிலத்தில் இல்லை. ஏனென்றால் அவனே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய விருது, பெருமைக்குரியது. வேண்டுமானாலும் ஒன்று செய்யுங்கள் பெருமக்களே, பாரத ரத்தினத்தின் ரத்தினம் என்ற விருது வேண்டுமானால் கொடுங்க. அவர் இல்லைன்னா ஆடிட்டு இருக்கே எல்லா பெண்ணும் கேட்க ஒருத்தன் இல்லைன்ட்டு. இந்த மகான்களுக்கு, மனித புனிதர்களுக்கு, மகத்தான தலைவர்களுக்கு ஒரு விருது இருக்கலாம். அவன் பேரன் 2 தமிழ் தேசிய அரசன். அவன் என் தாத்தனின் கனவோட தமிழனை அரியணை ஏறிய காலத்தில் தமிழ் தேசிய ரத்தினா, தமிழ் தேசிய முத்து, தமிழ் தேசிய வைரம் என்று விருதுகளை அவன் பேர பிள்ளைகள் நாங்கள் இந்த உலகத்திற்கு பறைசாற்றி அறிவிக்கும் போது அன்றைக்கு உணவீர்கள் எங்கள் இனத்தின் குலத்தின் பெருமை. நீதியில் தேவர், நீதியில் மறவன், நீதியில் தேவர், நேர்மையில் தேவர். நாட்டில் ஆதினால் தொட்டே போரில் அருந்தைகள் புரிந்த செம்மன். கொஞ்சம் நீதியில் தேர்வர், நல்ல நேர்மையில் தேவர். நீதியில் மறவன், நல்ல நேர்மையில் மறவன். ஆதி நாள் தொட்டே நாட்டில் போரில் அருந்தையில் புரிந்த செம்மன். எங்கள் தமிழ் முத்துராமலிங்கம் வாதிடும் திறமைக்கெல்லாம் வல்லவன் அண்ணான் ஒருவன். வாதிடும் திறமைக்கெல்லாம் அவர் போல கற்கறிவை பெற்றவர் எவரும் இல்லாதான் என் தன்னை கார்த்திகா பதிவு செய்தார். வாதிடும் திறமைக்கெல்லாம் வரலாற்றில் ஒருவன் அண்ணா, வரலாற்றிலே ஒருத்தன் தான். அறநீதி அறத்தை, நல்ல அறத்தை வளர்த்து காத்த, நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாஸ்திக பிரம்மச்சாரி. இந்த வார்த்தைகள்லாம் புதுசா இருக்கு. நாஸ்திகம் எழுதுனவர் கேட்டீங்கன்னா அப்புறம் புரியும். நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாஸ்திக பிரம்மச்சாரி. இல்லறம் இல்லை, ஆனால் ஏற்காத நல்லறம் இல்லை. கல்லும் பணியில், கல்லையும் பணியை செய்யும் கருணை மிகு அறத்தில் மிக்க, கல்லையும் பணியை செய்யும் கருணை மிகு அறத்திலே மிக்க வல்லவன் பசும்பொன் நாதன். வல்லவன் பசும்பொன் நாதன். வளர்க புகழ் வளர்க மாதோ என்று நம்முடைய ஐயா கவி அரசு
நம் தாத்தன் கவியரசு கண்ணதாசன் நம்முடைய தாத்தாவை புகழ்ந்து பாடுகிறார். அந்த வரலாற்றில் ஒருவன் அண்ணானே, அந்த வல்லவன் பசும்பொன் நாதனே, பைந்தமிழ் பிள்ளைகள் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் அவன் பேர பிள்ளைகள் போற்றி போற்றி புகழ்கள். 30ஆம் தேதி வணக்கம் இங்கேயே கூட்டு நடத்துற, அங்க நடத்த விட மாட்டான். அங்க 146 தடை போடுவான், அங்க பேசாதேமா. இங்கில்ல இன்னும் ஒரு ஓரத்தில் என்னை பேச விட்டாலும் உலகம் முழுமைக்கும் என் தாத்தன் தெய்வத்திற மகன் திருப்புகழ் ஓங்கும் ஒலிக்கும். இந்த தலைமுறை சமூகம் அண்ணன் பெரியார் அவர்களை, ஐயா ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்ல, அவர் பேசியதை எடுத்து பேசுறேன். அவரை அவதூறு பேசுறோம்னு இல்ல, அவர் தான் 60 ஆண்டுகளா என் இன மக்களை அவதூறா பேசியிருக்கார். அதை எடுத்து பேசுறேன். அதற்கு பிறகுதான் என் பிள்ளைகள் எல்லோரும் அவரை பற்றி அவர் பேசியதை தேடி தேடி படிக்க தொடங்கினார்கள். இப்போது என் பிள்ளைகள் தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் தேடி தேடி என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் வரலாறை வாசிப்பார்கள், நேசிப்பார்கள், மூச்சு காற்றாக சுவாசிப்பார்கள். தமிழ் சமூகம் மேன்மையும். சொல்றாரு வள்ளலார் பெருமகன் இந்த சமூகத்திலே உரையோடி கிடந்த சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை தகர்த்து சமூகம் மறுமலர்ச்சிக்கு மாறுதலுக்கு வித்திட்ட மகான்கள். ஒருவன் நம்முடைய முன்னவன் வள்ளலார் பெருமகன், இன்னொருவன் நம்முடைய முன்னவன் ஓய்கின்றர். இந்த 25 ஆண்டு இந்த நிலத்தில் ஐயா ராமசாமி அவர்கள் ஒன்றும் செய்து விடுவார். ஆனால் அந்த முன்னவர்களின் பெரும்புகளை எல்லாம் அவர் முதுகுக்கு பின்னாடி இவர்கள் மறைத்தார்கள். நம்முடைய வழி என்ன? நம்முடைய ஆவேசம், கோபம், ஆத்திரம், இதற்கெல்லாம் காரணம் என்ன? பெண் உரிமை. ஐயா ராமசாமி அவர்கள் போராடினார். சாதி ஒழிப்பு, சமூக நீதி, தீண்டாமை ஒழிப்பு, அதற்கு போராடினார். ஏற்கிறோம், எதிர்க்கவில்லை. ஆனால் பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். அவர் மட்டும்தான் போராடினார் என்பதை ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். அவரும் போராடினார், அதுல மாற்றில்ல. அவர்தான் போராடினார், எல்லாம் அவர் தான். அவர்ல அவர் சுவர் அழுத்தி போனோம், அவ்வளவுதான். பெரியார் மண்ணு, அண்ணா மண்ணுன்னு அரைப்படி மண்ணு இல்லாம வித்துட்டு அயோக்கிய பயிர்களை என்னடா சொல்றா? என்ன சொல்றாங்க? ஆறுன்னு இல்ல, அதுக்கு ஒரு ஊர்னு இல்ல, ஒரு மலைன்னு இல்ல, வெட்டி தின்ன அயோக்கிய பயிர்கள் என்னடா பண்ணலாம் சொல்றாங்க. இப்ப பேசு, ஜெயித்து வந்து பேசுறேன், ஜெயிச்சு ரெண்டு வந்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ராணுவத்துக்கு சில ரகசியங்கள் இருக்கணும். ராணுவத்துக்கு சில ரகசியம் இருக்கு. அதாவது இவரு கருணையில்லா ஆட்சி கழுவி ஒழிக. நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த நாட்டில், இந்த இனத்தில், உலகத்தில் மிகப்பெரிய தத்துவம் என்ன சொல்றாங்கன்னா, என் அன்பு உடன் பிறந்தார்கள் தம்பி தங்கை கவனிச்சுக்கணும். எது ஒன்றையும் நேர்மறையாக சிந்தி, அந்த நேர்மறை சிந்தனை உனக்கு 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்கும். அது எப்படின்னு நேர்மறை சிந்தனை? திராவிடம் ஒழிக, அது வல்ல. தமிழ் தேசியம் வளர்க வெல்க, இதுதான். எதிரி தோற்க வேண்டும் அல்ல, அதுவல்ல உன் கோட்பாடு, அதுவல்ல உன் நோக்கம், அதுவல்ல உன் இலக்கு. நீ வெல்ல வேண்டும், அதுதான் உன் இலக்கு. அவன் சாக வேண்டும் அல்ல உன் வேண்டுதல், நீ வாழ வேண்டும், அதான் உன்னுடைய கோரிக்கை. இந்து ஒளி அல்ல, தமிழ் வாழ, அதான் உன் கோரிக்கை. அடுத்தவன் 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 மொழியை நான் அழிவிக்கணும். என் மொழியை காக்கிற உரிமை, வாழ வைக்கிற உரிமை எனக்கு உண்டு. அடுத்தவன் மொழியை அழிக்கிற உரிமை எவருக்கும் இல்லை. அது மாண்புமிக்க தமிழனுக்கு அறவே. இதுதான்
ரூபாய் உன்னுடைய பையில் இருந்து விழுந்து விட்டால் நீ வருங்காதே. அந்த 10 ரூபாயை எடுத்த ஒருவன் மகிழ்வான் என்று மகிழ்ச்சியோடு இதான் நேர்மறை சிந்தனை அவர் கற்பிக்கிறது. இதெல்லாம் இதை அவன் பரம்பரை கருவாவதற்கு முன்னே இந்த மண்ணில் விதைத்த மகான்கள் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகனும் பெருமகனார் வள்ளலார் அவர்கள். தாத்தா என்ன சொல்றாரு? தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லு, கெட்டது ஒழியணும்னு சொல்லாத, நல்லது வாழணும்னு சொல்லு. நல்லது வாழ்ந்தால் கெட்டது ஒழி. அதை முடியாது. விட்டிங்களோடு விட்டு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் நாளை மறுநாள் என் வீரப்பாட்டன் மருதுவாண்டி இருக்கு திருச்சியில. அதோட விடுவேன். அப்புறம் தண்ணீர், அப்புறம் கடல். எவனையும் தூரதா இல்ல. நான் தண்ணீரை பத்தி என்ன பேசுவார் அப்படின்னு. வா தண்ணி குடிக்காம வா, நான் பேசுறது புரியும். ஐயா அதனால கணம் காவல்துறை அதிகாரிகளே ஒரு கூட 5 நிமிஷம் போய்விட்டது. இதற்கெல்லாம் வழக்கை போட்டு தேர்தல் நேரத்தில் நீதிமன்றத்துக்கு அழைத்து சிக்கலை கொடுக்க வேண்டாம். நாங்கள் ஒரு சத்தியத்தின் மகனின் நினைவை போற்றுகிற இந்த நாளில், அவர் பெரும்புகளை போற்றுகிற இந்த நாளில் ஏற்கிறோம். எந்த கனவை என் தாத்தன் சுமந்து நின்றாரோ அந்த கனவை, அவர் நினைவை சுமந்து அவர் கனவை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். அந்த உறுதியோடு அந்த சத்திய தலைவனுக்கு, தெய்வ திருமகன் தேவர் பெருமகன் எங்கள் தாத்தன் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் அவர் பேர பிள்ளைகள் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்தி மகிழ்கிறோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழ்.